Hi friends, இப்போ நம்ம எக் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, டிப்ஸ் சொல்றேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் டிப்ஸ் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து வானல் வச்சுட்டு கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பூண்டு வந்து ஒரு 20 பல்லு கூட போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த புளிக்குழம்புக்கு பூண்டு நல்லா போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் போட்டு கடுகும் வெந்தயம் போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு வெங்காயம் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு, பச்சை மிளகாய் வந்து சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. அதாவது ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இந்த சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு அப்புறம் தக்காளி போட்டு வதக்குங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பெப்பர் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு இந்த புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி வந்து எடுத்து முதலையே வந்து ஃபஸ்ட்டு புளியை நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து ஊற வச்சுட்டு நல்லா அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறி நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு அதை வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த பெப்பர்லாம் போட்டு வதங்கின பிறகு புளி மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கிட்டாலும் ஓகே. 6 ஸ்பூன் போட்டுக்கிட்டு சால்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி வந்து எடுத்து வடிகட்டி வச்சுருக்க புளியை வந்து ரெடியாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் இன்னும் ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுடுங்க. எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. திறந்து வச்சா ரொம்ப நெடி, அந்த மிளகா நெடி வரும். எப்போவுமே இந்த புளிக்குழம்பு செய்யும்போது காரக்குழம்பு எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு மூடி விட்டுட்டு கொஞ்சம் மீடியமாக தீ வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருங்க. அப்போ கீழே வந்து வழியாமல் கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்லா குழம்பு வாசனை வந்த பிறகு மூடியை திறந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா 10 நிமிஷத்தில் நல்லா கொதித்து நல்லா ஆவி வந்துடும். அதுக்கப்புறமா போய் லேசாக திறந்து கிளறி விட்டுட்டு அந்த கொதி வந்த பிறகு ஃபைனலாக இதை முட்டையை ஒன்றுமே பாத்திரத்துலலாம் தனியாக எதுவுமே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. அப்படியே வந்து நடுவில் அதை உடச்சி அந்த கொதி வர்ற குழம்புல அப்படியே உடச்சி ஊற்ற வேண்டியதுதான் ஃபைனலாக. அது ஊற்றின உடனே நல்லா வெள்ளை கருவாக அது எக்கு வெந்து நல்லா வந்துடும். ஒரு எக்கு ஊற்றுற இடத்துல அதே இடத்துலையே டக்குன்னு திருப்பியும் இன்னொரு எக்கு ஊற்றாதீங்க. கொஞ்சம் தள்ளி 3 எக்கு ஊற்றுங்க. 3 இல்லை 4 எவ்வளோ வேணாலும் இந்த குழம்புக்கு ஊட்டுறதுல எவ்வளோன்னா ஒரு 6 5 வந்து லிமிட்டடு 5 எக் வந்து போடலாம். போட்டாக்கா அது நல்லா வெந்து நல்லா வந்துடும். அதோடு சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது. இந்த குழம்பு இந்த தேவையான இந்த பொருட்கள் அளவுக்கு வந்து 5 பேருக்கு மேலே 6 பேர் தாராளமாக வந்து மதியானம் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக் குழம்பு ரொம்ப சிம்பிள்.
பிள்ளைங்களை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.